வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். ஸ்வாதி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து. இன்றைக்கி என்ன மாதிரி டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மாடு சினையாகலைன்னா என்ன பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நாங்கள் அங்கே நார்த் சைட்லேருந்து கொண்டு வந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் சினையாவில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம். எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே நாங்கள் வந்து கண்ணுக்குட்டியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஒரு சில நாட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தாண்டணும், 4 வருஷம் தாண்டினா தான் உங்களுக்கு சினையே பிடிக்கும். நம்ம சைடில் இங்கே வளர்கிற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பல், அதாவது 2.5 வருஷம் தாண்டின உடனேவே சினை பிடிச்சிக்கும் மாடு. ஸோ அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். என்ன மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்து நாங்கள் அதை கிளியர் பண்ணோன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வருவாங்க. அந்த டைமிங், அந்த 3 நாள் 2 நாள் அந்த டைமிங்க்கு கரெக்டாக அந்த க்ளோசிங் டைமில் 2 நாளில் வருவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஆனால் சினையாகாது. நாங்களும் பல முறை இதை வந்து டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து இந்த மெடிசன் கொடுங்க, அந்த மெடிசன் கொடுங்கன்னுவார். நாங்களும் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாசிட்டிவாக போய் முடியல. அது அப்படியே தான். ஏன்னா அது உடம்புல அங்கேயே வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே டாக்டர்ஸ் பார்க்கும்போது அவங்க செக் பண்ணுறாங்க, அதை சொல்கிறாங்க, நிறைய மெடிசன் சொல்கிறாங்க, இதெல்லாம் வாங்கி போட்டோம், நிறைய செலவு பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பெருசாக யூஸ் இல்லை. ஸோ ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் இந்த நாட்டு மருந்து பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டோம். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாட்டோட வயிறு சுத்தமாகணும். கர்ப்பப்பை வளரல அப்படின்னா அதுக்கான முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி வயிறு சுத்தம் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். இன்னொன்று வந்து கர்ப்பப்பை வளரலைன்னா கர்ப்பப்பை வந்து வளர்கிறதுக்கான அந்த ஃபீடு நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபீடு பண்ணால் மட்டும்தான் அது மாற மாற உங்களுக்கு வந்து நல்லபடியாக சினையாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பை வளரல அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ரெகுலராக கொண்டக்கடலை ஊற வச்சு நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷனுக்கு வந்து 200 rupees 250 rupees வந்து செலவு பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி வந்து ஜெர்சி ஹெச்எஃப் நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டாலும் 150 ரூபா, டாக்டர் கூப்பிடும் போதெல்லாம் 150 ரூபா கொடுப்பீங்க. ஸோ அந்த 150 அவருக்கு செலவு பண்ணுறது ஒரு 3 months கொண்டக்கடலை வாங்கி காலையில் ஊற வச்சிங்கன்னா, ஊற வச்சு 2 நாளுக்கு அப்புறம் முளைப்பயிர் மாதிரி ஆன உடனே அந்த கொண்டக்கடலையை மாட்டுக்கு சும்மா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு டெய்லி கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் அந்த டாக்டருக்கு 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறது இந்த கொண்டக்கடலை. நீங்கள் நிறைய இந்த கிராசரி ஷாப்லாம் போனீங்கன்னா அவங்க கீழே சிந்துறது போகிறதுன்ற மாதிரியான கொண்டக்கடலையே கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷு கொண்டக்கடலை ரேட் இல்லாமல் நார்மலாக இதுக்கு வந்து கம்மியான ரேட்லேயே, மாட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா கம்மியான ரேட்லேயே கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கின்னு வந்து நீங்கள் ஊற வச்சு அதுக்கு கொடுத்தீங்கனாலே கர்ப்பப்பை வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த சைஸ் வந்து பெருசாச்சு வளர்ந்துச்சு அப்படின்னா டாக்டர் செக் பண்ணும்போதே சொல்லிவிடுவாங்க இது வளர்ந்துருக்கு அப்படின்றத. ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் கொண்டக்கடலை கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத்தை பார்த்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டால் செனை பிடிக்குன்றதை டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செனை ஊசியை ட்ரை பண்ண ஆரம்பிங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து வயிறு க்ளீனாக இல்லை அதனால தான் செனை பிடிக்கல, இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்குக்கு பிரண்டையும் உப்பும் எடுத்துக்கோங்க, அரைச்சி. நான் சொல்கிற ஐட்டம் எல்லாம் நான் சொல்கிற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை செடியெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபார்ம்லேயே வளர்க்குற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வெளியில் உங்களுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கான வே வந்து கொஞ்சம் குறையும். நமக்கு அந்த எக்ஸ்பென்ஸில் தான் வந்து நம்மளோட வர காசு வந்து நம்ம கை விட்டு போகிறதே வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸில் தான் போகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டையும் உப்பும் எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு உண்டை டெய்லி வெறும் வயிற்றில், மாடு காலையில் வெறும் வயிற்றில் டெய்லி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கு கொடுங்க. வயிறு கம்ப்ளீட்டாக சுத்தமானதுக்கப்புறம் சோத்துக்கத்தாழை முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண சோத்துக்கத்தாழையும் வெல்லமும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள புண்ணோ காயமோ ஏதாவது இருந்தாலும் சீக்கிரமாக ஆறி உங்களுக்கு அது ஒரு 1 வீக்கு கொடுங்க. ஒரு உண்டை மாதிரி கையில் எடுத்துக்கோ. உங்கள் கை சைஸில் ஒரு உண்டை எடுத்து டெய்லி கொடுத்துக்கிட்டே வாங்க. கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு இல்லை காயம் ஏதோ அந்த கர்ப்பப்பையில் என்னென்னலாம் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகி நார்மலாக நியூட்ரலைஸ் ஆகும். நியூட்ரலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மாடு வந்து திரும்ப 3rd வீக்கில் முருங்கைக்கீரை, எவ்வளோ முருங்கைக்கீரை கொடுக்க முடியுமோ, அதாவது ஃபீட்லலாம் கலக்க வேணாம், கீரையாகவே போட்டிங்கனாலே சாப்பிடும். முருங்கைக்காய் என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரியான இதை வந்து ஒரு 1 வீக்குக்கு கொடுங்க. மாடு வந்து நார்மலாக அந்த என்னென்னலாம் டிஃபிஷியன்சி இருக்குதோ இதெல்லாம் க்யூர் ஆகி நார்மல் பொசிஷனுக்கு வரும். நார்மல் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த செனை ஊசி போட ஆரம்பிங்க. டாக்டரே செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க கர்ப்பப்பை வளர்ந்துருக்குது இல்லை கர்ப்பப்பை இப்போ சுத்தமாக இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க சொன்னதுக்கப்புறம் ஊசிக்காக செலவு பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடியே வந்து நிறைய ஊசிக்காகவும் செலவு பண்ணிவிட்டு மாடு செனை பிடிக்கல கஷ்டப்பட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு நிறைய நீங்கள் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மாட்டுக்கு அதோட ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக மாற்றிட்டு
அதுக்கப்புறமா இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க, இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக செனை பிடிச்சிக்கும். ஸோ நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் மாடு செனை பிடிக்கலன்னா என்ன பண்ணணுன்ற அந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ரீச் ஆகட்டும். இந்த மாதிரி ஃபார்ம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது மெசேஜ் போச்சுன்னா அவங்க அங்கேருந்தே அந்த மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க நாட்டு மருந்துலேயே க்யூர் பண்ணி நாட்டு மருந்துலேயே அந்த மாடை வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரலாம் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் உங்களுக்கு மாட்டுக்கு வருதுனாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், யாரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு செனை பிடிக்கல அப்படின்னா இந்த இஷ்யூவை ஃபஸ்ட்டு இப்படி சார்ட் அவுட் பண்ணி பாருங்கள். இதிலே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதையும் மீறி உங்களுக்கு போகுது அப்படின்னா மாடை டெய்லி தண்ணி வந்து மாட்டுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாடு நினைய டெய்லியோ இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு தாட்டியோ குளிப்பாட்டினீங்கன்னா மாடு சூடாகாமல் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். அதுவே அதுக்கு மாட்டுக்கு வந்து சீக்கிரமாக எல்லாமே க்ரோத் இருந்து செனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சில ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா மாடை தினமும் தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. ஸோ ஒன்று வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி ஒரு வீக்லி 3 டேஸு இல்லை 2 டேஸு இல்லை முடிஞ்சால் 5 டேஸ் உங்களுக்கு தண்ணி ஊற்ற முடியும்னா காலையில் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் கூட தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி வாஷ் பண்ணி விட்டு மாட்டை வெளியே அமிச்சிங்க அப்படின்னா, இப்போ எங்கள் ஷெட்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டோம்னா தண்ணி சாணம்லாம் அடிச்சிக்கின்னு மீன் குட்டைக்கு போவோம். ஸோ சாணம்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமான தண்ணி அதில் போயின்னு இருக்கும். நாங்கள் அதிலே தண்ணி அடித்து விட்டு மாட்டை வெளியே அமிச்சிடுவார் அவர் வேலை செய்கிறவர். ஸோ அதனால் அந்த இஷ்யூ எங்களுக்கு இல்லை. செனை ஆகலைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா இந்த மாதிரியான மெடிசனை கண்டினியூஸாக 3 வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆகி மாடு செனையாக ஆரம்பிச்சிடும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு மட்டும் விட்டுடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் மேலே வீடியோ போகிறதுக்கு எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.